உண்மையே ஆமை தரித்திரம் கிடையாது. ஆமையை பத்தி 4 விஷயம் சொல்றேன். நம்பர் 1, இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. மேக்சிமம் 800ங்க, மினிமம். கடலிலே நீந்துகின்ற அத்தனை ஜீவராசிகளிலும் இன்க்ளூடட் திமிங்கலம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஆமை. அதுக்கு திசை அறிவு அதிகமா. இப்போ அது கலிபோர்னியாவில் இருக்கு, அது கன்னியாகுமரிக்கு வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா கலிபோர்னியாவிலேருந்து கிளம்பும். அது நீந்தாது. நீரோட்டங்கள் கடலுக்குள் ஓடும்ல, அதில் போய் தன்னை ஜாயின் பண்ணி நீரோட்டத்தில் அது பயணம். ஆனால் திசை அறிவு அது பாட்டுக்கு வேற எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீரோட்டம் அங்கே போக அது கழண்டுரும். இந்த பக்கம் போகிறதுக்கான எந்த நீரோட்டம் வந்தாலும் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகுமா. இதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அது முட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா 800 வருஷத்தில் எவ்வளோ முட்டை போட்டுருக்கும். அது முட்டை போடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா இப்போ கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரு உண்டாகிறது கலிஃபோர்னியாலன்னு வச்சுக்கோங்க. 45 நாளுக்கு முன்னால் அது தன்னுடைய பயணத்தை தொடங்குமாங்க. தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் முட்டையிட்டதோ தன் மரணம் வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து முட்டையிடுமா. ஆனால் உலகம் முழுக்க கடலில் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஏங்க மிருகங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமா பூந்த வீடு உருப்படாது. எப்படி நீ உருப்படுவ? புத்திசாலியான ஒரு விஷயத்தை உள்ள விடலன்னா நீ எப்படி உருப்படுவ?